கொழும்பில் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட தமிழ் இளைஞன், விசாரணைகளில் வெளிவந்த அதிர்ச்சி. ஜேவிபியின் முன்னாள் ஜனாதிபதி வேட்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நந்தன குணத்திலக்க மரணம். தமிழரசு கட்சிக்குள் தலை தூக்கும் சுமந்திரனின் ஆதிக்கம். தமிழரசு கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் உடனடியாக ஸ்ரீதரன் பதவி விலக வேண்டுமென கடிதம் அனுப்பிய சுமந்திரன் அணி. யார் என்ன எதிர்ப்பை தெரிவித்தாலும், நாட்டில் எத்தனை போராட்டங்கள் வெடித்தாலும் கல்வி சீர்திருத்தம் இடம்பெறுவது உறுதி. மாணவர்களினும் எதிர்கால சந்ததியின் நன்மைக்காகவே நாங்கள் செயற்படுகிறோம். அதிரடி கருத்தை வெளிப்படுத்திய ஹருணி அமரசூரிய. தையிட்டி விகாரை அமைந்துள்ள பகுதி தமிழர்களுக்கு சொந்தமானது. மிக விரைவில் தமிழர்களுடைய காணிகளை ஒப்படைக்க வேண்டும். ஜனாதிபதியை வலியுறுத்திய நைனாதீபு விகாராதிபதி மற்றும் ஆரியகுளம் ஸ்ரீ நாகவிகாரையின் விகாராதிபதிகள். இந்த ஜேவிபி அரசாங்கம் தங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தை பிடித்து வைத்துள்ளது. அதனை அரசியல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துகிறது. உதயகம்மன்பல குற்றச்சாட்டு. கல்வி சீர்திருத்த செயல்பாட்டின் மாற்றத்தக்க மாற்றங்களை முன்னெடுப்பதிலிருந்து ஒரு அடியை கூட பின்வைக்கப் போவதில்லை என்று பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நேற்று புத்தளம் பிராந்தியத்தில் கல்வி அதிகாரிகள் மற்றும் அதிபர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற அவர், தொடங்கப்பட்ட திட்டங்கள் அப்படியே செயல்படுத்தப்படும் என்று கூறினார். இந்த கல்வி சீர்திருத்த திட்டங்கள் நீண்டகால செயல்பாட்டின் மூலம் அடைய திட்டமிடப்பட்டுள்ளன. அதற்கான உட்கட்டமைப்பு வசதி மேம்பாடு, ஆசிரியர் அதிபர் ஆட்சேர்ப்பு மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்ப உபகரணங்கள் விநியோகம் ஆகியவை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறான பாரிய செயல்பாட்டின் போது ஒரு சில குழுக்கள் தமது குறுகிய நோக்கங்களை அடைவதற்காக முன்வைக்கும் எதிர்ப்புகளை பொருட்படுத்தாமல் அரசாங்கத்திற்கும் அதிகாரிகளுக்கும் இடையிலான பரஸ்பர நம்பிக்கையை தொடர்ந்தும் பேண வேண்டும். இது பிள்ளைகளின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் மற்றும் முழு நாட்டினதும் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு செயல்பாடு என்பதால் இது தொடர்பில் மக்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவது அவசியமாகும். கல்வி மாற்ற செயல்பாட்டின் விசேட திட்டங்களுக்கு நாம் நிதி ஒதுக்கியுள்ளோம். உட்கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்ட டிஜிட்டல் கல்வி வசதிகளான ஊடாடும் தொடுதிரை மற்றும் இணைய இணைப்புகளை முதற்கட்டமாக முதல் 2 மாதங்களுக்குள் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2ஆம் நிலை பாடசாலைகளுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளோம் என்று தெரிவித்தார். கொழும்பு இந்துப்பட்டியில் நேற்று நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதாக 3 விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. கொழும்பு இந்துப்பட்டி பகுதியில் நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதோடு 2 சிறுவர்கள் காயமடைந்த சம்பவம் வெளிநாட்டில் ஒளிந்திருக்கும் குற்றவாளியான பழனி ரிமோஷன் என்பவரால் வழிநடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். நேற்றிரவு முச்சக்கர வண்டியொன்றில் பிரவேசித்த சந்தேக நபர்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருந்த நிலையில் அதில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நபர் ஒருவர் உயிரிழந்தார். அத்துடன் இந்த சம்பவத்தில் காயமடைந்த 4 வயதுடைய சிறுவனும் 3 வயதுடைய சிறுமியும் சீமாட்டி ரிட்வே சிறுவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த நபர் பிரபல குற்றவாளியான பூக்கூடு கண்ணா தரப்புடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒரு துப்பாக்கிதாரி புர்கா அணிந்த பெண்ணை போல வேடமிட்டு வந்திருந்தமை சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளது. மற்றொரு சந்தேக நபர் கையில் பிஸ்டல் ஏந்தியவாறு நடமாடும் காட்சியும் அதில் பதிவாகியுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நந்தன குணத்திலக்க காலமானார். சிறிது காலமாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்த அவர் ராகம மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை காலமானார். மக்கள் விடுதலை முன்னணியின் ஆரம்பகால உறுப்பினரான இவர் அக்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி ஜனாதிபதி தேர்தலிலும் போட்டியிட்டிருந்தார். பின்னர் மக்கள் விடுதலை முன்னணியில் இருந்து விலகி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொண்ட அவர் அக்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி பாணந்துறை நகர சபையின் மேயராகவும் பதவி வகித்தார். மறைந்த நந்தன குணத்திலக்கவின் இறுதி ஏற்பாடு பின்னர் அறிவிக்கப்படும் என குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். தையிட்டி விகாரை அமைந்துள்ள பொதுமக்களின் காணிகளை விரைவாக விடுவிக்குமாறு ஜனாதிபதியிடம் தான் வலியுறுத்தியதாக யாழ்ப்பாணம் ஆரியகுளம் ஸ்ரீ நாகவிகாரையின் விகாராதிபதி மீகக ஜந்தூரே ஸ்ரீ விமல நாயக்க தேரர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் ஆரியகுளம் ஸ்ரீ நாகவிகாரைக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விகாராதிபதியை சந்தித்து கலந்துரையாடினார். இச்சந்திப்பு குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், வடக்கு மாகாணத்தில் வாழும் தமிழ் மக்களுக்கு பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன.
அந்த வகையில் தையிட்டி திஸ்ஸ விகாரை பிரச்சினை குறித்து ஜனாதிபதியிடம் விளக்கம் அளித்தேன். குறிப்பாக அங்குள்ள பொதுமக்களின் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினேன். ஜனாதிபதியும் அதனை ஏற்றுக்கொண்டதாகவே தெரிகின்றது. விகாரைக்கு அருகிலுள்ள மக்கள் மற்றும் காணி உரிமையாளர்களுடன் கலந்துரையாடி இது குறித்து விரைவாக ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இந்த பிரச்சினைக்கும் எனக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. அது நைனாதீவு நாகவிகாரை விகாராதிபதியுடனேயே தொடர்புடையது. எனினும் பொதுமக்கள் சார்பாகவே இந்த கருத்தை நான் முன்வைத்தேன். மேலும் இந்த அரசாங்கத்தின் காலத்திலேயே காணி விடுவிப்புகள் சாத்தியம் என்பதால் காணிகளை விடுவிக்க வேண்டும் என ஜனாதிபதியிடம் தான் வலியுறுத்தியுள்ளதாக நைனாதீவு நாகதீப விகாராதிபதி தெரிவித்துள்ளார். நைனாதீவுக்கு நேற்று முன்தினம் விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி தன்னை சந்தித்து கலந்துரையாடியவை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே நாகதீப விகாராதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் குறித்து கையூட்டல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு நாடாளுமன்றத்திடம் விளக்கம் கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் ஒரு குறிப்பிட்ட கணக்கில் வரவு வைக்கப்படுகிறதா அல்லது அந்தந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கணக்குகளில் வரவு வைக்கப்படுகிறதா என்பது குறித்து விளக்கம் கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில கடந்த ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி வழங்கிய முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த விளக்கம் கோரல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மாதாந்த கொடுப்பனவுகள் அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுவதாகவும் இது ஊழல் என்றும் அவர் தனது முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டியிருந்தார். தற்போதுள்ள சட்ட விதிகளின் கீழ் விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து ஆணைக்குழுவிடம் பதில் கூறுவதாக கம்மன்பில தமது முறைப்பாட்டில் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாவண்ணா அரியநேத்திரனுக்கு கட்சியில் நீக்கப்பட்டதாக கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். தமது கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரனின் விடயம் தொடர்பாக முக்கிய விடயம் ஒன்று வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அரியநேத்திரனின் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதாக தற்போதுதான் அவருக்கு கடிதம் கிடைக்கப் பெற்றிருக்கின்றது. பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் மூலமாக கடிதம் அவருக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. இதற்கு முதல் அவருக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனை தற்போது அரசியல் அமைப்பு பேரவை பதவியிலிருந்து விலக வேண்டும் என அவருக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருப்பது தொடர்பில் அறிய கிடைத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் சுட்டிக்காட்டியுள்ளார். போரதீவு பற்று பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நான் நினைக்கிறேன் இது நாடாளுமன்ற உறுப்பினர்களால் வாக்களித்து தெரிவு செய்யப்பட்ட பதவி. அந்த விடயத்தில் அவர் அதனையும் கருத்தில் கொண்டுதான் செயல்படுவார் என நான் நினைக்கின்றேன். அரசியல் அமைப்பு பேரவைக்கு தலைவராக சபாநாயகர் இருக்கின்றார். இந்த விடயத்தை அரசியலமைப்பு பேரவை ஏதாவது நிர்பந்தங்கள் உள்ளாக்கப்படுகின்றன அல்லது நெருக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகின்ற விடயத்தையும் சபாநாயகருடன் பேசக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கலாம். எனவே நெருக்குதல்கள் நிபந்தனைகள் தனிப்பட்ட முறையில் ஸ்ரீதரனுக்கு இடம்பெறக்கூடிய நிலை இருந்தாலும் அரசியலமைப்பு பேரவை சுயாதீனமாக செயல்படுகின்ற குழுவாக இருக்கின்றது. அது முக்கியமான பதவிகளையும் நியமிக்கின்ற பொறுப்பையும் கொண்டிருக்கின்ற அடிப்படையில் இந்த விடயங்கள் அனைத்தும் கருத்தில் கொள்ளப்பட்டு சட்டபூர்வமான ஆலோசனைகளும் பெறப்பட்டுத்தான் அவர் அந்த முடிவை எடுப்பார் என்று நான் நினைக்கிறேன் என கூறியுள்ளார். இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட பெரிய இயற்கை ஊதா நட்சத்திர ரத்தினக்கல் உலகளாவிய அறிவியல் மற்றும் கலாச்சார மேடையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தூய நிலத்தின் நட்சத்திரம் என அழைக்கப்படும் இந்த ரத்தினம் 3536 கேரட் நிறையுடையது. அமெரிக்க ரத்தினவியல் நிறுவனம் மற்றும் லங்கா ரத்தினவியல் ஆய்வகத்தால் அதன் தோற்றம் மற்றும் உண்மைத்தன்மை சான்று அளிக்கப்பட்டது. இந்த ரத்தினக்கல் 6 கதிர் நட்சத்திர வடிவத்தில் உள்ளது. இதுவரை பதிவு செய்யப்பட்ட மிகப்பெரிய வட்ட வெட்டு இயற்கை ஊதா நட்சத்திர ரத்தினமாக இது உள்ளதென ரத்தினவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த ரத்தினக்கல் மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக இயற்கை புவியியல் செயல்முறைகளால் உருவானதாகவும் இதனை செயற்கையாக வடிவமைக்க முடியாது என்றும் அவ்வாறு உருவாக்க தேவையான நிலைகள் மிகவும் அரிதாக இருப்பதாகவும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த ரத்தினக்கல் அறிவியல், கலாச்சார மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இந்த ரத்தினக்கல்லை பாதுகாக்கும் பொறுப்பு அமெரிக்காவில் உள்ள டக்சன் மாஸ்டர் பில் ஜேம்ஸ் சொசைட்டிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது.